பொங்கலூர் தொடர் தோல்விக்கு ஒற்றை தலைமைய காரணமா சொல்றாரு. ஒற்றை தலைமை தான் வேணும்னு கேட்டவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்கணும், அவங்க தான் காரணம்ங்கிறாரு ஓபிஎஸ். இல்லைங்க, அதாவது ஒரு பெரிய எண்ணிக்கையிலான ஒரு கட்சி நிர்வாக குழு கூடி முடிவெடுக்கிற ஒரு தீர்மானத்தை மறுதளித்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேறிதான் பிரச்சனை. இப்ப வெளியேற்றுகிற சூழ்நிலையை அவரே உருவாக்கி கொண்டார். வெளியேறுவதற்கு முன்பாகவே அவர் கட்சியில ஒற்றை தலைமை பொதுச் செயலாளர், அடுத்து இணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பெல்லாம் பேசப்பட்ட போது நிராகரித்து இவர் ஏதோ வெளியே சென்று கட்சியை உடைத்துவிடலாம் அல்லது முடைக்கிவிடலாம் என்று நப்பாசியை வெளியே போனார். அது வீணாகி போன பிறகுதான் இப்ப புலம்பிட்டு இருக்காங்கிறது உண்மை. இப்ப நீங்க கடந்த காலத்தில் அவர் செய்த தவறு ஐயா ராமசுப்ரமணியம் மிக அழகாக சரியாக சொன்னாங்க. இப்ப நீங்க ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். அது எதுவாக தான் வெற்றியோ தோல்வியோ அது எதை பற்றி கவலை இல்லை. இப்ப திமுக எம்ஜிஆர் வெளியே வந்துட்டாரு, வெளியே வந்தவர் திமுக சேரலான்னு பேச முடியுங்களா? அதே மாதிரிதான் இப்போ சசிகலா அம்மையாரை மிக மிக கடுமையாக போராடி அதிமுகவில் அவரையே பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்து விட்டு முதலமைச்சராக இவரே முன்மொழிந்து விட்டு ஓரிரு நாட்களிலேயே தன் முடிவை மாற்றிக்கொண்டு அவரை எதிர்த்து தர்மயுத்தம் பண்றார். அப்போ தர்மயுத்தம் செய்தெல்லாம் சரி, மக்கள் உண்மையிலேயே 30 ஆண்டு காலம் அம்மாவால் முடியாதை, யாராலும் முடியாதை, சசிகலாவால் அதிமுக பெரிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வெளியே போனாங்க, கட்சியில தொண்டர்கள் கொதிச்சு போயிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் அம்மாவாலே முடியாத ஒரு காரியத்தை ஓபிஎஸ் செய்து காட்டினார். தர்மயுத்தம் மூலமாக சசிகலா அம்மையாரை வெளியேற்றி காட்டினார். அப்போ வெளியேற்றிய பிறகு அவர் சொன்ன திரும்ப சொல்ல விரும்பல, பல விஷயம் சொன்னார். எத்தனையோ கொச்சையான வார்த்தையில அம்மையார் சசிகலா பேசினார். ஒன்னுல ஒரு 5 நிறைய வச்சுக்கிறேன், ஒரு 5 ட்விட்டர்ல பதிவு போட்டு பாருங்க, படிச்சு காம விரும்பல. அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2017, அதுக்கு அடுத்து பிப்ரவரி 14, பிப்ரவரி மார்ச் 3, இந்த 5 பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையார் சிறைக்கு போவதே மகிழ்ச்சியா கொண்டாடுறார். உடனே சரணடைய வேண்டும் சொல்றார். ஒரு குடும்பத்திலிருந்து நாடு தப்பு செல்கிறார். இப்படி எல்லாம் பேசிவிட்டு கொச்சையாக நிறைய வார்த்தை அவரே இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு பணிமா பண்பா பேசக்கூடிய பெயர் பெற்றுக் கொண்ட அவர் அவ்வளவு கொச்சையாக ட்விட்டரில் வெளிப்படையா பதிவிட்டவர் பிறகு சின்னம்மா என்கிறார். அப்போ இது ஏன் தொண்டர்கள் ஏற்க மனநிலையே இல்லைங்க. நான் இப்படி நோக்கம் என்ன யாருக்கும் புரியல. பிஜேபி வேண்டாம் முடிவெடுத்தால் வேண்டும் என்கிறார். அப்போ அதிமுக என்ன முடிவெடுக்கிறதோ, அதிமுக தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் பிஜேபி என்ன விரும்புகிறதோ, அமித்ஷா என்ன விரும்புகிறாரோ, மோடி என்ன அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஓபிஎஸ் விரும்புகிறார். இதைத்தான் அதிமுக விரும்பவில்லை. இன்றைக்கு பாருங்க, அதிமுக பற்றி கவலைப்படாமல் மோடியை பற்றி கவலைப்படுறாரு. பிரதமர் மோடி ட்வீட் பண்றாரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடைய நினைவை. அதுக்கப்புறம் அவருக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவரை நினைவு கூர்ந்து அவர் பிறந்த நாளுக்கு அவரும் இன்னைக்கு ட்வீட் பண்றாரு. முன்னாள் ஆளுநர் பாஜகவுடைய மூத்த நிர்வாகி தமிழிசை டாக்டர் தமிழிசை அவங்க ட்வீட் பண்றாங்க. இவங்க எல்லாருமே அதிமுக அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒற்றை தலைவராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தான் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த ட்விட்டு சொல்லக்கூடிய செய்தி. நீங்க வாட்ஸ்அப் ட்விட்டெல்லாம் உங்களுக்கும் தெரியும். அதாவது இபிஎஸ் தரப்பு அதன் பிறகுதான் மீண்டும் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொண்டு இரட்டை தலைமையோடு பயணிச்சிங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க சொன்ன ட்விட்டெல்லாம் நடந்துச்சு சசிகலா அவர்களுக்கு. இப்ப இன்றைக்கு மதுரையில் ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்களா, நேற்றைக்கு ஒட்டப்பட்ட அந்த போஸ்டர் என்ன சொல்லுது? ஒற்றை தலைமையா சசிகலா பொதுச் செயலாளர் ஆகணும், அதிமுகவை நீங்க மீட்டெடுக்க வாங்கன்னு அழைப்பு விடுத்து ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க. அப்ப இப்ப இதில் யாருடைய ரோல்? மாத்தி மாத்தி இவங்க தான் துரோகம் செஞ்சாங்க, இவங்க தான் தப்பு செஞ்சாங்கன்னு பால மட்டும் அப்படியே நகர்த்திக்கிட்டே இருக்குதோ அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய தலைமைகள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல மேடம், நீங்க 2 விஷயம். ஒன்று, பாஜக தலைவர்கள் அம்மாவை பாராட்டுவது. அம்மாவை எல்லாரும் பாராட்டுறாங்க, எதற்காக? அம்மா மேல அக்கறையால் இல்ல. 2014 போது குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த போது பாராட்டியது யார் தெரியுமா மேடம்? நிச்சயமா தெரியுங்க, கருணாநிதி. நல்ல நிர்வாகி, சிறந்த உழைப்பாளி, அவருக்கு நல்ல எதிர்காலம் உண்டு செய்தி கையில் வச்சுக்க. நான் இப்படி பாராட்டி அவர் தான். அப்போ மோடிய உழைப்பை பாராட்டி வேட்பாளராக தகுதியுடையதாக சொன்னவர் அவர் தான். ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க, அவர் பெருந்தடையா இருந்தாங்க, அவரை மிக கடுமையாக விமர்சிச்சாங்க. நீங்க வெற்றி பெற்றவர்கள் எப்படி? அப்போ அந்த கோபம் பிஜேபிக்கு எப்பவும் உண்டு. இன்றைக்கு வெறும் முகஸ்துதி. அது அதாவது இருக்கிற வரை எப்படியெல்லாம் விமர்சிப்பாங்க, மறைந்தவரும் பாராட்டவும் ஒரு மரபா வச்சுக்காங்க, அவ்வளவுதான். அப்போ இதையெல்லாம் ஒரு தொட்டாக அதிமுக மதிக்காது. இப்போ திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது பெரியப்பான்னு சொன்னாரு.
ஐயா கருணாநிதியோட நான் நண்பர்னாரு. அமெரிக்காவில் இருக்கும்போது திரும்பி வந்தா ஆட்சி பிறகு ஒப்படைச்சேன்னு சொன்னாரு. இதையெல்லாம் யாரும் நம்ப முடியுங்களா? அப்போ இதெல்லாம் அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக பேசுகிற பேச்சு என்பதை அதிமுக புறந்தள்ளுங்க. ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு 3 முறை முதலமைச்சர் வாய்ப்பை பெற்று கட்சியில தலைமை பொறுப்பு வரை வந்தவருக்கு அந்த கட்சியை பற்றி பலவீனப்படுத்துகிற முயற்சி செய்யலாங்களா? எல்லா பலவீனமான முயற்சி ஐயா ராமசாமி தெளிவா சொன்னாரு. பலவீனப்படுத்துகிற எல்லா முயற்சியும் செய்துவிட்டு ஒற்றுமையும் பேசுறாங்க. யார் நம்புவாங்க? சேத்த வாரி வலிச்சு வீசுறது, வீசிட்டு வாங்க தோலை ஒன்னா போறாங்க, யார் ஏற்பாங்க? முதலில் ஓபிஎஸ்ஐ சேர்க்க கூடாதுங்கிற எண்ணம். ஒரு பக்கம் நீங்க தலைமைன்னு அவரை கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அவருடைய எந்த கருத்தையும் கேட்கல, அவரிடம் எந்த பரிசீலனையும் நீங்க பண்ணல அப்படின்றதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தானே, அவர் வைத்த விமர்சனம் தானே அது அன்றைக்கு. மேடம் இப்போ ஈசவல நீங்க தலைமை பொறுப்பு இருக்கீங்க. இப்ப நீங்க ஏதாச்சும் எழுதல் பண்ண இப்ப நீங்க சொல்லணும். நீங்க வெளியே வண்டி அப்ப சொல்லலாமா? அப்ப ஏன் நீ சொல்ல? அப்ப உங்களுக்கு தகுதியில இருக்கோம். அப்போ அந்த பொறுப்பு இருக்கிற போது உங்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம் இல்லப்போ அப்ப தலைமைக்கான பொருத்தமா நபர்கள் நீங்க அந்த பொறுப்பு இருக்கிற போது என்னை ஏன் செயல்பட விடவில்லை என்று சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து முடிவெடுக்குது. அந்த முடிவை ஏற்கப்படுகிறார். அப்ப என்ன தலைமை பொறுப்புங்க? இவருக்கு என்னன்னா எம்ஜிஆர் மாதிரி அம்மா மாதிரி தான் தலைமை நினைச்சாங்க. அப்படி அல்ல, சரியில்லாத தலைமை இவர்தான் என்று கட்சிக்குள்ள எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? இவர் செய்த ஒவ்வொரு நெருக்கடியும் கட்சிக்குள்ள ஒரு பலகீனம் வந்தது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் சசிகலா அம்மையாரை கட்சியில சேர்க்க கூடாதுன்னு தீர்மானம் போடுறாங்க. இவர் மாவட்டத்துல இவர் வீட்டிலேயே கட்சியில சசிகலாவை சேர்க்கணும் தீர்மானம் போடுறாரு. இல்ல இபிஎஸ் எதிர்தரப்புல ஓபிஎஸ், டிடிவிய, சசிகலாவை இவங்க எல்லாரையும் துரோகி அப்படிங்கிறாரு. ஆனால் டிடிவி இவரை துரோகி அப்படின்னு சொல்றாரு, ஓபிஎஸும் அவரை தான் சொல்றாரு. அப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறதன் மூலமாக இந்த கட்சி எப்படி ஒன்றிணையும்? எப்படி இந்த கட்சி பொருத்தில இந்த வார்த்தை பொருத்தமான அல்ல. ஏன்னா சசிகலா அம்மையாரையும் தினகரனையும் அவர் குடும்பத்தின் பிடியில் கட்சியோ ஆட்சி சிக்கிக் கொண்டால் மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லி எடப்பாடி நெருக்கி கொடுத்தாரு. மேடம் ஒரு நீக்கிச்சா அவதானே அவர் நீக்கி வரை சேர்க்க முடியுங்களா? அதாவது ஒரு மிகப்பெரிய அம்மாவுடைய மரணத்திலே அவர் தான் காரணம், சந்தேகம், குற்றவாளி எல்லாமே சொல்லிட்டோம். விசாரணை கமிஷன் அம்சாச்சு, எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் சேர்த்துக்கு பரவாயில்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அரசியல் மிகப்பெரிய திருமதி சசிகலா தான் முதலமைச்சர் பொறுப்பை இபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்டதா தானே தொடர்ந்து அது அந்த கூவத்தூர்ல நடந்ததே அதுதான். ஆனால் அவரே அதற்கு பிறகு திருமதி சசிகலாவை வெளியேற்றிட்டாரு, டிடிவியே வெளியேற்றிட்டாரு அப்படிங்கறத தானே இப்ப இதுக்கு முன்னாடி தனியரசு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல சசிகலா சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போறதுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். அப்ப எடப்பாடியார் சீன்லயே இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்ப சசிகலா அம்மையார் சிறைக்கு போனாங்க, அது வெளியேற்றுமா இப்ப சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் ஏன் எதுக்கல? சின்னம்மாவை ஒதுக்கீங்கன்னா ஒத்துக்குமான்னு ஏன் அன்னைக்கு சொல்லல? 4 ஆண்டு பதவியை முழுமை அனுபவிச்சு ஏன் சொல்றீங்க? இப்போ அது முக்கியமாங்க. நீங்க தினகரன் கட்சியில இல்லைங்க, சசிகலா உள்ள வந்தாங்க. அன்றைக்கு வழி இல்லை, 2ஆம் கட்டமா யாருமே கட்சியில் இல்ல. அப்ப சசிகலா தான் பின்னாடி இருந்து இயக்கினாங்க எல்லாத்தையுமே. அம்மாவும் தெரியாம பல தவறு செஞ்சாங்க. உடனாடு உட்பட ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்கி போட்டாங்க. 200 இடங்கள்ல அவருக்கு வருமானத்தில் ரெய்டு வந்தது. அப்ப இப்படியே சொத்துக்கள் குவிச்சாங்க. இந்த குற்றச்சாட்டால் அதிமுக பல முறை தமிழ்நாடு தோற்றது. எம்ஜிஆர் மாதிரி திரும்ப திரும்ப வெற்றி வரக்கூடிய இயக்கம் தோற்றதுக்கு காரணமே அந்த குடும்பம். இது சசிகலா சொன்னது ஓபிஎஸ் தான். அப்போ இதையெல்லாம் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டுதான் அவர் பின்னாடி தர்மயுத்தங்கிற பெயர்ல பெரும்பாலான கட்சி போனாங்க. ஆனால் இப்பொழுது ஏன் போகுதுன்னு சொன்னா இவர் மாற்றி மாற்றி பேசுதான். தான் எடுக்கிற முடிவில் சரியோ தவறோ வெற்றியோ தோல்வியோ உறுதியாக உண்மையாக நிற்க வேண்டும். அதுதான் தலைமை பண்புக்கு ஒரு தகுதி. அதை மீறி செய்கிற போது யாருமே ஏற்க மாட்டாங்க. இன்னைக்கு சொல்றீங்க, நாளைக்கு கூட்டணி போறது வேற. மேடம் ஒரு கட்சி கொடுக்கிற முடிவுல உறுதியாக எம்ஜிஆருமே கருணாநிதி அவர்களும் வெளி வந்துட்டாங்க. உனக்கு நீக்கிட்டாங்க வச்சுக்க. நீக்கிய பிறகு மாறி மாறி பேசினாங்க. திரும்ப முடிஞ்சுக்கலாம். இதே அம்மா அவர்கள் கடுமையா திமுக திட்டினாங்க. வெற்றிகரமான கூட்டணியை எப்படி அமைக்க போகிறார் இபிஎஸ்? அவரு தனியரசு ஒரு வார்த்தையை கேட்டாரு, தாவேகாவுடன் ஒரு கூட்டணி அமைப்பதுதான் வெற்றிகரமான கூட்டணிங்கிறாரா? அப்ப நேற்று வந்த விஜய்க்கு துணை முதலமைச்சர் கொடுக்கிற வரைக்கும் கூட இறங்கி போவீங்க, ஆனா இந்த கட்சியை வளர்த்தெடுத்தவர்களை திரும்ப சேர்த்துக்க மாட்டீங்களா? இந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்தவங்களை சேர்த்துக்க மாட்டீங்களான்னு தனியரசு கேட்டாரு. உங்களுடைய டேப் ஹரிசாண்டலா மாறிடுச்சு சார், நீங்க கொஞ்சம் மாத்துங்க, டயகனல்ல மாத்துங்க. சொல்லுங்க சார். விஜய் அவரோடு அவர் துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ பேசாம சொன்னாங்களா?
இவங்க சொல்லக்கூடியதால யாரும் அதிமுக தேவையில்லை, இவர் இல்லாமலேயே மிகப்பெரிய வெற்றியை கொங்கமண்டலத்தை ஜெயிச்சாச்சுங்க. இப்ப பேசக்கூடியவர் எல்லாம் ஆட்சியில அதிமுகவை பயன்படுத்த நான் சொல்றேன். ஈரோட்டுல தொடங்கிய தோல்வி அப்படின்னு சொல்றாரு, சொந்த மண்ணிலேயே தோல்வின்னு சொல்றாரு. நீங்க ஆளுங்கட்சி பெண்ணாகத்துல அம்மா டெபாசிட் போச்சு தோல்வி இல்லைங்களா? 96 தேர்தல் என்னாச்சுங்க? அதிமுக அழிஞ்சவன்னு சொன்னாங்க. இவ்வளவு தோல்விக்கு யாரு காரணங்க? அப்போ இந்த மாதிரி பலகீனமான தலைவர்களை ஆட்களை கட்சிக்குள் வைத்துக் கொண்டுதான் அதிமுக இவ்வளவு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளானது. இனிமேல் அந்த சிரமத்திலிருந்து அதிமுக தப்பித்துக் கொள்ளும். பேசலாம் சார்.